ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இது வரைக்கும் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்குமே உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி கொடுத்துட்டு இருந்தோம். ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கோர்ஸுக்கு ஒன் டைம் பே பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு லைஃப் டைம் அக்சஸ் வந்து கொடுத்துருவோம். 5/3/2026 இருந்து கோர்ஸோட வேலிடிட்டி அண்ட் ஃபீஸ்ல சேஞ்சஸ் கொண்டு வர போறோம்னு முன்னாடியே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு தான் 5/3/2026 இன்னைக்கு நைட்டு 11:59 நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய கோர்சஸோட ஃபீஸ் அண்ட் வேலிடிட்டியில சேஞ்சஸ் வந்து கொண்டு வர போறோம். ஸோ வேலிடிட்டி பாத்தீங்க அப்படின்னா இனி லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்காது. 1 இயர் வேலிடிட்டி, 2 இயர் வேலிடிட்டி, 3 இயர் வேலிடிட்டிங்கிற மாதிரி சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ மேக்ஸிமம் வேலிடிட்டியே பாத்தீங்க அப்படின்னா 3 இயர் வேலிடிட்டி தான் இருக்கும். ஒவ்வொரு வேலிடிட்டிக்கு தகுந்த மாதிரி ஃபீஸும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். அது மட்டும் இல்லாம ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸும் 2500 வரைக்கும் நாம வந்து இன்க்ரீஸ் பண்ண போறோம். ஸோ குரூப் டியோட அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 9/3/2026. இந்த குரூப் டி எக்ஸாம ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றதுக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல குரூப் டிக்கான கடைசி செலெக்ஷன் பேட்ச், ஃபைனல் செலெக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஏன்னா குரூப் டியோட எக்ஸாம் வந்து ஜூலைல நாம வந்து எதிர்பார்க்கலாம். நீங்க இப்ப இருந்து ஆரம்பிச்சாதான் ஒரு 4 மாசத்துக்குள்ள சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணிட்டு டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் குரூப் டிக்கு நாம ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஃபைனல் பேட்ச். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் பேட்ச் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட் வந்து சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்ப டெஸ்ட் எடுத்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபோர்த் பேட்ச் ஸ்டூடெண்ட் வந்து ஃபோர்த் வீக்குக்கான பிளான் வந்து இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபைனல் பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வீக்கோட பிளான் வந்து இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. நான் குரூப் டிக்கு அப்ளை பண்ணிட்டேன் மேடம், என் கையில எந்த மெட்டீரியலுமே இல்ல, எனக்கு எங்க இருந்து படிக்கணும் எப்படி படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் இந்த ஃபைனல் பேட்ச்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேலிடிட்டியில சேஞ்சஸ் கொண்டு வந்ததுனாலையும் குரூப் டிக்கான ஃபைனல் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணதுனாலையும் ஒரு வாரமா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்குமே ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னைக்கு நைட்டு 11:59 இந்த ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகுது. நான் குரூப் டிக்கான கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும், என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கு எனக்கு கிளாஸஸ் வேணும், நான் எஸ்எஸ்சி படிக்கிறேன், பேங்கிங் படிக்கிறேங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட ஃபீஸ் வந்து 2500. இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ் இப்ப நடக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்லயும் பாத்தீங்கன்னா முக்கியமானது ஒண்ணு என்னன்னா கரண்ட் அஃபேர் தான். குரூப் டி போனீங்க அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ் ஃபுல்லாவே கரண்ட் அஃபேர் தான் கேக்குறாங்க. என்டிபிசிலையும் பாத்தீங்கன்னா பாதிக்கு பாதி கரண்ட் அஃபேர் தான் கேக்குறாங்க. அதே மாதிரி பேங்கிங் போயிட்டீங்க அப்படின்னா பேங்கிங்ல பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர் பிளஸ் பேங்கிங் அவேர்னஸ் தான் முக்காவாசி கேக்குறாங்க. எஸ்எஸ்சிலையும் அதே மாதிரி தான். அப்ப இந்த கரண்ட் அஃபேரை டெய்லி பேசிஸ்ல படிக்கிறதுக்கு சிஏ பிடிஎஃப் பிளஸ் சிஏ டெஸ்ட் கோர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதுல ஒன்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஓகே, இன்னைக்கு 11:59 வரைக்கும் ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்டுக்கு லைஃப் டைம் அக்சஸ் இருக்கும். இதோட ஃபீஸ் வந்து 799. இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா வேற நியூஸ் பேப்பர் எதுவுமே நீங்க ரெஃபர் பண்ண வேண்டாம். இதுலயே உங்களுக்கு கரண்ட் அஃபேர் எல்லாமே டெய்லி, வீக்லி, மந்த்லியா கொடுத்துருவோம். டெய்லி கரண்ட் அஃபேர் படிச்சு டெய்லி டெஸ்ட், வீக்லி டெஸ்ட், மந்த்லி டெஸ்டாவும் கரண்ட் அஃபேர் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா எந்த எக்ஸாமுக்கு படிக்கிறீங்களோ அதுக்கான தனி பேட்ச் வந்து கொடுத்துருவோம். அந்த பேட்ச்ல ஃபர்ஸ்ட் வீக் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வீக்குக்கான பிளான் கொடுத்துருவோம். அந்த பிளான் முடிஞ்சதும் சாட்டர்டே டெஸ்ட் இருக்கும். அடுத்து செகண்ட் வீக்குக்கான பிளான், அப்புறம் தேர்ட் வீக்குக்கான பிளான்னு கரெக்டா ஒரு 100 டேஸ்ல நீங்க சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்து ஒரு 20 டேஸ் பாத்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்றதுக்கும் டெஸ்ட் எடுக்கிறதுக்கும். ஓகே, அடுத்து குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச் எனக்கு வேணும், குரூப் டிக்கு நான் எல்லா சிலபஸுமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஏன்னா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்டே சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் உட்காந்து டெஸ்ட் தான் எடுத்துட்டு இருக்காங்க. சோ இதுக்கு நான் சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு டெஸ்ட் வந்து இருக்கும். இதோட ஃபீஸ் வந்து 599. இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கு எனக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், கிராஜுவேட்டுக்கு டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். சோ இந்த டெஸ்ட் பேட்சோட ஃபீஸும் உங்களுக்கு 399 தான். அதே மாதிரி ஆர்ஆர்பி அண்ட் எஸ்எஸ்சிக்கு இ புக் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 1500 பே பண்ண வேண்டாம், நீங்க 999 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸுக்கான இ புக் எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட்ல உங்களுக்கு கொடுத்துருவோம். ஒவ்வொரு டாபிக் வைஸா ப்ரொவைட் பண்ணிருப்போம். எஸ்எஸ்சி ஜிடியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்டும் 599 பே பண்ண வேண்டாம், 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான A to Z சீரீஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க.
சயின்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி இந்த ஆஃபர் வந்து ஒரு 1 வீக்கா நாம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ பிப்ரவரி 27ஆம் தேதியில இருந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இன்னையோட இந்த ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ ஆஃபரை யூட்டிலைஸ் பண்ணி லைஃப் டைம் வேலிடிட்டியோட ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இந்த 199 கரண்ட் அஃபேர் ஆஃபர் யாருக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பி என்டிபிசிக்கு இன்னும் 13 டேஸ் தான் டைம் இருக்கு. ஸோ 13 இல்ல, இப்போ ஒரு 10 டேஸ் கிட்ட தான் டைம் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு இந்த லாஸ்ட் மினிட்ல 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் எனக்கு வேணும். டெய்லி ஒரு மாசத்தோட கரண்ட் அஃபேரை நான் வந்து படிக்க போறேன். டாப் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே நான் ரிவிஷன் பண்ண போறேங்கிற ஸ்டூடெண்ட்டுக்காக, என்டிபிசி படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்காக கரண்ட் அஃபேர் லாஸ்ட் 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதோட ஃபீஸ் வந்து 199. ஓகேவா? ஸோ இது ஸ்டூடெண்ட்ஸோட ரெக்வஸ்ட்டுக்காக இந்த என்டிபிசிக்காக லாஸ்ட் 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேருக்கு கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் நம்ம சிஏபிடிஎஃப் கோர்ஸ்ல தான் உங்களுக்கு அக்சஸ் கொடுப்போம். ஸோ நீங்க என்டிபிசி சிபிடி 1 முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிமைனிங் ஃபீஸ் பே பண்ணி நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஓகே. என்டிபிசி எக்ஸாம் 16ஆம் தேதி இருக்கு. எனக்கு கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணியும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஆஃபர் வந்து இன்னைக்கு நைட்டு 11:59 க்ளோஸ் ஆகுது. ஆப்ல ஆட்டோமேட்டிக்கா வேலிடிட்டி அண்ட் ஃபீஸஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிரும். ஓகே. ஸோ இதுல ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு ஆல் இன் ஒன் அப்படின்னா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி கரண்ட் அஃபேர் அப்படின்னா ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. என்டிபிசிக்கு கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் வேணும் அப்படின்னா ஐ வாண்ட் என்டிபிசி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி டெஸ்ட் பேட்ச் குரூப் டியோட டெஸ்ட்னா குரூப் டி டெஸ்ட், என்டிபிசி டெஸ்ட்னா என்டிபிசி டெஸ்ட், இ புக் வேணும் அப்படின்னா ஐ வாண்ட் இ புக்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் ஆல் இன் ஒன்னா 1899 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்க. டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா 399 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா பேக் எண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. வேற எதுவும் உங்களுக்கு எக்ஸாம் பத்தி டவுட் இருக்கு அப்படின்னாலும் இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஸோ என்டிபிசி எக்ஸாம் பாத்தீங்க அப்படின்னா மார்ச் 16ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ கரண்ட் அஃபேர் ரிவிஷன் பண்ணுங்க. கடைசி 6 மாசத்தோட கரண்ட் அஃபேராவது நல்லா படிங்க. எனக்கு இவ்வளோ படிக்க முடியலங்கிற ஸ்டூடெண்ட் இந்த 10 நாள்ல அட்லீஸ்ட் ஒரு 3 மாசத்தோட கரண்ட் அஃபேராவது நல்லா படிங்க. டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த 3 மாசத்தோட கரண்ட் அஃபேராவது நல்லா படிங்க. ஆனா ஒரு 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் நல்லா படிச்சீங்கன்னா தான் அதுல ஃபுல் மார்க் வாங்க முடியும். 10 நாளைக்குள்ள 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் படிக்கணும் அப்படின்னா டெய்லி ஒவ்வொரு மாசத்தோட கரண்ட் அஃபேர் படிச்சாதான் முடிக்க முடியும். என்னால அவ்வளோ படிக்க முடியாது, ஸ்ட்ரெஸ் ஆகும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் கொஞ்சம் ஸ்மார்ட்டா யோசிச்சு ஒரு 3 மாசத்தோட கரண்ட் அஃபேரை நல்லா படிச்சீங்கன்னா 20 கரண்ட் அஃபேர்ல அட்லீஸ்ட் ஒரு 10ஆவது அட்டன் பண்ண முடியும். ஒரு 6 மாசத்தோட கரண்ட் அஃபேர் படிக்கும்போது பாத்தீங்கன்னா 20 மார்க்குக்கு ஒரு 15-16 மார்க்கு கிட்ட உங்களால கண்டிப்பா அட்டன் பண்ண முடியும். ஸோ கரெக்டா கரண்ட் அஃபேரை வந்து யூட்டிலைஸ் பண்ணி படிங்க. அதுக்காக தான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் வந்து கொடுத்துருக்கோம். அதோட ஃபீஸ் வந்து 199 தான். ஓகே. அதே மாதிரி குரூப் டிக்கு படிக்க ஆரம்பிங்க. லாஸ்ட் அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. இப்ப எல்லாருமே அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. இனி எக்ஸாம் டேட் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் படிப்பேன் அப்படின்னு உட்காராதீங்க. இப்போ கூட நம்ம கடைசி இதுல தான் இருக்கோம். ஏன்னா குரூப் டிக்கு 4 மாசம் தான் கரெக்டா இருக்கு. ஸ்ட்ரிக்டா உட்கார்ந்து படிச்சா மட்டும் தான் இந்த 4 மாசத்துக்குள்ள சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ எல்லாரும் அப்ளை பண்றாங்க, நானும் அப்ளை பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அப்ளை பண்ணாம ஸோ அப்ளை பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணா நாம ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல போஸ்டிங் வாங்க முடியுமோ அதை கரெக்டா பாருங்க. நம்ம ஆப்ல நீங்க எந்த டைம்னாலுமே கிளாஸஸ் பாக்குற மாதிரி கொடுத்துருப்போம். ஸோ நீங்க பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இ புக் இருக்கு அப்படின்னா டவுன்லோட் பண்ணி உங்க போனோட இன்டர்னல் ஸ்டோரேஜ்ல இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆஃப்லைன்ல வீடியோஸையும் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஆப்புக்குள்ளேயே நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி பாத்துக்கலாம். எல்லா ஃபெசிலிட்டிஸுமே ஆப்ல கொடுத்துருப்போம். எந்த டைம்னாலும் நீங்க கிளாஸஸ் பாத்துக்கலாம். நீங்க காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி. ஏன்னா காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் எல்லாருமே எலிஜிபிள் தான் குரூப் டிக்கு. 18 வயசு 10ஆம் கிளாஸ் குவாலிஃபிகேஷன் இருந்தாலே குரூப் டி எழுதலாம். அதே மாதிரி எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கும் 10ஆம் கிளாஸ் தான் குவாலிஃபிகேஷன். ஓகே. அப்ப இந்த குவாலிஃபிகேஷன் இப்ப காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட் இந்த 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் குவாலிஃபிகேஷன் வச்சு வரக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாத்தையுமே எழுதுங்க. காலேஜ் படிக்கும் போதே கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுங்க. வெறித்தனமா படிங்க. ஒரு லோ லெவல் ஜாப்ல உள்ள போயிட்டனாலும் அடுத்து ப்ரமோஷனல் எக்ஸாம்ஸ் எழுதிக்கலாம். இல்ல அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ் வந்து எழுதிக்கலாம். எல்லாத்தையும் முடிச்சுட்டு 23 வயசுல தான் புக் எடுத்தே கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிப்பேங்கும் போது ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். 18 வயசுல எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே இருக்காது. நம்ம வந்து நம்மள டிபெண்ட் பண்ணி யாருமே இருக்க மாட்டாங்க. நாம தான் நம்ம பேரண்ட்டை டிபெண்ட் பண்ணி இருப்போம். அந்த டைம்ல பேரண்ட் வந்து என்ன கேட்டாலும் பண்ணுவாங்க. படிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா. அதே 23 வயசுல போய் படிக்கிறேன், புக் வாங்க போறேன், நோட்டு வாங்க போறேன் அந்த மாதிரி டைம்ல சொன்னோம் அப்படின்னா அப்போ வந்து கொஸ்டின் பண்ணுவாங்க. 23 வயசாயிருது, 24 வயசாகிருச்சு, நீ இன்னும் வேலைக்கு போலையா, சோ உனக்கு மேரேஜ் பண்ற வயசே வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் வரும். அதே 18 வயசு அப்படிங்கும்போது அப்படியே அந்த ஜாலியா படிச்சுட்டு போயிடலாம். அந்த வயசுல நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வரும். எல்லா டிஸ்ட்ராக்ஷனையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிங்க.
ஓகேவா? அதே மாதிரி நீங்க ஜாப் போயிட்டே படிச்சுட்டு இருந்தாலும் சரி, எந்த டைம்னாலும் கிளாஸஸ் பார்க்குற மாதிரி ஆப்ல பெர்ஃபெக்ட்டா குடுத்துருப்போம். உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரயில்வே எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க, பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷன ஷேர் பண்ணுங்க. எல்லாமே பெர்ஃபெக்ட்டா ஆப்ல குடுத்துருக்கோம். நீங்க படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா பாஸ் பண்ணிரலாம். ஓகே. ஆஃபரை யூட்டிலைஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வேலிடிட்டி நைட் 11:59 ஓட உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆக போகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. திருப்பியும் நாம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். வேற எதுவும் டவுட் இருக்கு, அப்ளை பண்ணும்போது டவுட் இருக்கு, இல்ல எனக்கு வந்து ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்றதுல டவுட் இருக்கு, எனக்கு கவர்மெண்ட் எக்ஸாம்னா என்னன்னே தெரியாது, எந்த ஐடியாவுமே இல்ல, அந்த மாதிரி எதுவும் டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஓகே. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.